Hello students, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். This is your Faisal sir. Today ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ரெக்கார்டிங்ல ஃபேஸ் டு ஃபேஸா சந்திக்கிறேன். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். பிகாஸ் நான் பேச போற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. முக்கியமா ஏஐடி செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷலாக இந்த ஜனவரி 2026 எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். அதோட இந்த வீடியோவை யார் சரி உங்களுக்கு ஏற்றி படிக்கிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கட்டாயமாக ஷேர் பண்ணி வைங்க. ஸ்பெஷலாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இதனுடைய அவேர்னஸ் வந்து ரொம்பவே குறைவாகவும் இருக்குது. அண்ட் ஸ்பெஷலாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க ஏற்றி செய்கிறவங்க. ஸோ ஒரு இன்ஸ்டிடியூட்டாக எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இது சம்மந்தமான அவேர்னஸை உருவாக்குறதுக்கு. இந்த வீடியோ எது சம்மந்தமானதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ், சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏஐடி இதுக்கு பிறகு நீங்கள் 2 வருஷத்துக்கு எக்ஸாம் செய்ய முடியாதுங்கிற லெட்டர்ஸ் போயிருக்குது. அதே சமயம் சில நேரங்களில் இந்த பெர்டிகுலர் சப்ஜெக்டை நீங்கள் செய்ய முடியாது, இதனுடைய ரிசல்ட்ஸை உங்களுக்கு அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லி லெட்டர் போய்க்குது. அந்த ஸ்டூடெண்ட்ஸினுடைய இண்டெக்ஸ் நம்பர் போய் வெப்சைட்டில் அடித்து பார்த்தோன்னா அவங்களோட ரிசல்ட்ஸ் வர முடியாத பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னங்கிற சம்மந்தமாக தான் ஷார்ட்டாக நான் விஷயத்தை சொல்ல போகிறேன். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ, ஸ்பெஷலாக என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி மற்ற இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது வந்து ரொம்ப பிரயோசனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதலாவது விஷயம் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்க, எக்ஸாம் சென்டர்ஸுக்கு போகிறீங்க, அது எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி, மிக முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபோன் உங்களோட பாக்கெட்லேயோ உங்களோட பேக்லேயோ, அதாவது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஃபோனை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் ஃபோனை வெளியில் வச்சு பேக்கில் வச்சு பூட்டிக்கோங்க. ஸ்பெஷலாக நீங்கள் ஃபோனே எடுத்துகிட்டு போக வேணாம். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபோன் யூஸ் பண்ணினதால் எக்ஸாமில் தடை விதிச்சிக்கிறாங்க, எக்ஸாம் எழுதினதால். அதுவும் இந்த முறை எக்ஸாம்ஸ் நடந்த பெச்சில் நிறைய பேருக்கு இந்த லெட்டர்ஸ் போயிருக்கு. ஸோ என்னோட 2-3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனை ஆகிருக்குது. ஈவன் அவங்க தப்பு செய்யலைன்னு அவங்க சொன்னாலும் கூட, பட் அவங்க குற்றவாளியாக பார்க்கப்பட்டு இருக்குது. ஸோ என்ன விஷயங்கள் நடந்துருக்குங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், முடிவு உங்களோடது, என்ன செய்ய போகிறீங்கிறது. இப்போ சில பேர் எக்ஸாமுக்கு போகும்போது படிச்சுட்டு வர மாட்டாங்க. அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது அங்கே வரக்கூடியவங்களை அங்கே நீங்கள் அறிமுகமாகி ஏதோ ஒரு அடிப்படையில் பேசி பழகினவங்களாக இருக்கலாம். ஸோ எக்ஸாமில் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, இதுக்கு ஆன்சர் தாங்க, உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை எழுதுங்க, அல்லது இந்த பெர்டிகுலர் எக்ஸாமுக்கு இந்த பெர்டிகுலர் கொஷனுக்கு எனக்கு எழுதி ஆன்சர் அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுத்து பிடிப்பட்டீங்கன்னு சொன்னால் இட்ஸ் அன் ஒஃபென்சபிள் திங், ரைட்? உங்களுக்கு உங்களோட எக்ஸாம் ரிசல்ட் வராமல் போகும். அங்கே இருக்கக்கூடிய பரீட்சையை வந்து அவதானிக்கக்கூடியவங்க கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணினாங்கண்டா ஏஐடிக்கு, உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அதுக்கு போகிறவங்க 2-3 வருஷத்துக்கு எழுதுறதுக்கு நீங்கள் மொத்தமாகவே சஸ்பெண்ட் பண்ணப்படுவீங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. ஸ்பெஷலாக இந்த முறை லெவல் 3 செய்யக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் மிச்சம் தூரத்திலிருந்து போயிருக்கிறார். அவருக்கு யாருண்டே தெரியாத நபர்கள் அதில் இருந்திருக்கிறாங்க அந்த ஹோலில். அவங்க அந்த லெட்டர்ஸை அந்த எக்ஸாம்ஸ் ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி விளையாடிக்கிறாங்க. அதில் பிடிப்பட்ட டைம் இவரும் அதுக்குள்ளே தவறுதலாகவோ அல்லது உண்மையாகவோ, நடந்தது தெரியாது நமக்கு, அவர் சொல்கிறத சொல்கிறேன், அவரும் சேர்த்து அதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த எக்ஸாம் சென்டரில் இருந்தவங்க லெட்டர் வாங்கி எடுத்துக்கிறாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணினதாக எழுதி எடுத்துக்கப்பட்டிருக்குது. அந்த லெட்டர் ஆதாரமாக கொண்டு போய் அங்கே எக்ஸாமினர்ஸ் கமிட்டி இருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியில் அது முடிவெடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இந்த பெர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டிருந்து எவிடன்ஸாக லெட்டர் வந்திருக்குது, இவர் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணினதை அவரே ஒத்துக்கொண்டுட்டார், எனவே இவங்களுக்கு ஏஐடி எக்ஸாம்ஸை 2 வருஷத்துக்கு நாங்கள் தடை பண்ணுறோம் அப்படின்னு லெட்டர் போயிடுச்சு. லெட்டர் வந்த பிறகு எனக்கு கால் பண்ணுறாங்க. அண்ட் நான் அது சம்மந்தமாக எக்ஸாமினேஷன் கமிட்டியில் பேசின டைம் விஷயம் என்னென்னா, ஈவன் அந்த முடிவுகள் சிஇஓ லெவலில் சிஇஓ கூட அந்த முடிவுகளை மாற்ற முடியாது. பிகாஸ் அது ஒரு கமிட்டி எடுக்கிற முடிவு. நீங்கள் எல்லோரும் கோஆப்ரேட் கவர்னன்ஸ் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. லெவல் 3 ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு கமிட்டி எடுக்கிற முடிவை வந்து மாற்றுறதுக்கு சிஇஓக்கு கூட அங்கே பவர் இருக்காது. ஸோ ஒரு விஷயமும் உங்களால் செய்ய முடியாது. ஈவன் நீங்கள் இன்னோசென்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் லெட்டர் அங்கே எழுதி கொடுத்துறீங்கன்னு சொன்னால் அங்கே பிரச்சனை ஆகுது. ஸோ இதில் அவேர்னஸ் என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ், இன் கேசஸ் உண்மையாகவே நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு எடுத்துக்கொண்டு போகக்கூடாத மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பார்த்து எழுதி நீங்கள் பிடிபட்டாலோ, முக்கியமாக ஃபோன் யூஸ் பண்ணினதாக நீங்கள் பிடிபட்டாலோ, கட்டாயமாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எழுதுறதே தடை செய்யப்படும். 2-3 வருஷத்துக்கு தடை செய்யப்படும், அல்லது அந்த பெர்டிகுலர் எக்ஸாமினுடைய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வராதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க, சரியா? அதனால் எந்த ஒரு ஏஐடி ஸ்டூடெண்ட்ஸுமே தயவு செஞ்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருக்கட்டும், யார் கேட்டாலும் உங்களோட எக்ஸாம் நீங்கள் படிச்சுட்டு போயிருக்கிறீங்க, உங்களுக்கு மட்டுமே அங்கே நேரம் போதுமாயிக்குது, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதுங்க. அது ஒரு அன்இத்திக்கல் கூட.
ரைட்? அவங்க ஒரு 6 மாதம் விளையாடி தெரிஞ்சுட்டு 2 நாள் படிச்சுட்டு எனக்கு இது சொல்லித்தாங்கிறது உங்களோட டைம் அங்கே வேஸ்ட் பண்ணுறாங்க. இட்ஸ் அன்ஃபேர். ரைட்? இது ஒரு பக்கம் கருத்து. இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், இன்னொரு பக்கம் முக்கியமாக இந்த பிரச்சனை நோட்டீஸ் பண்ணப்படுது அம்பார எக்ஸாம் சென்டர்ஸ். ரைட்? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற பிரச்சனை, பார்த்து எழுதுகிற பிரச்சனை அம்பார எக்ஸாம் சென்டர்ஸ்லையும் அதே சமயம் குருநாகலில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ்லேயும் தான் இது ரொம்பவே அவதானிக்கப்படுறதாக தகவல் வருது. அப்போது இங்கே என்ன நடக்குதுண்டா, சம்டைம்ஸ் இன்ஸ்டிடியூட்டாக எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது அதே இன்ஸ்டிடியூட்டில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரே எக்ஸாம் ஹோல் வந்துடும். அந்த டைமில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து எழுதுறதால சம்டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாக்கப்படும். மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஸ்பெஷலி சில நேரங்களில் நீங்கள் எழுதி கொடுக்குறது தான் ஆதாரம். பிகாஸ் எனக்கு வந்து கேள்விப்பட்டுச்சு, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சொன்னாங்க, சார் நான் வந்து ஃபோன் பார்க்கவே இல்லை, ஃபோன் வந்து என் பாக்கெட்டில் தான் இருந்துச்சு, பட் வந்தவங்க என்கிட்ட வந்து எழுதி ஒரு லெட்டரையே எடுத்துக்கிட்டு வந்தாங்க, லெட்டரையை எடுத்துகிட்டு வந்து இந்த லெட்டரை எங்களுக்கு எழுதித்தாங்க, நீங்களும் பார்த்து எழுதிக்கிறீங்க, அவசர அவசரமாக எங்களுக்கு லெட்டர் எழுதித்தாங்கன்ட்டு நான் லெட்டரை வாசிக்கவே இல்லை, டக்குன்னு அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணதால நான் எழுதி கொடுத்து நான் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனால் நான் ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர், சார் நான் சில நேரங்களில் ஒரு சின்ன சீட் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன், அல்லது ஒரு பேப்பரை தான் நான் மற்றவங்களுக்கு மாற்றினேன், ஆனால் எனக்கு வந்து லெட்டர் எழுதி கேட்டாங்க, நான் ஃபோன் எழுதினது யூசேஜ் ஆகன்னு சொல்லி பட் என்னை ஃபோர்ஸ் பண்ணினாங்க, நான் வந்து மாவட்டத்தையே வச்சு கையொப்பம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் அங்கே இடத்துல அவங்க ஃபோன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இது உங்களோட பக்கமாக நான் பேசுகிறது, உண்மையை சொல்லி கொடுங்க. இன்கேசஸ் நீங்கள் தவறு இழைக்கப்பட்டாலும் அல்லது நீங்கள் தவறு இழைக்கப்படாமலே உங்கள்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணினாலும் அவங்க லெட்டர் கேட்டாங்கன்னா அதுதான் உங்களுக்கு எதிரான ஆதாரமாக பிறகு மாறிடும். லெட்டர் கேட்டால் என்ன நடந்துச்சோ அதை எழுதி கொடுங்க. அவங்க தார டெம்ப்ளேட் உங்களுக்கு நீங்கள் சைன் வச்சு கொடுக்குறதுக்கு நீங்கள் படித்த புள்ள, சரியா, நீங்கள் படித்த புள்ள, அது மெனைட்டே நீங்கள் படிக்கிறீங்கடா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது பாதிக்கப்படுதுண்டா என்னால் சும்மா பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் லெட்டரை எழுதி கொடுத்தா அந்த லெட்டர் போகும் கமிட்டிக்கு, அந்த கமிட்டி தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு என்ன செய்யறேன். அவங்க வந்து உங்களை சில நேரங்களில் விசாரிப்பாங்க, சில நேரங்களில் விசாரிக்க மாட்டாங்க. ரைட்? சில பிள்ளைகளுக்கு 2 வருஷம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா நான் ஏஐடியில் கேட்ட முதல் கேள்வி வந்து, ஏன் நீங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு விசாரிக்கலை? உங்களோட எக்ஸாமினேஷன் சூப்பர்வைசருக்கு வாரவங்க அவங்க சொல்கிற விஷயங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் 100% நம்புறீங்க, அவங்க லெட்டர் ஆதாரம் தராங்க, இந்த இருக்குது உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து எழுதி தந்திக்கிறாங்க, அவங்க மொபைல் ஃபோன் பார்த்ததாங்கிறத நம்பி முடிவெடுத்து கமிட்டி சஸ்பெண்ட் பண்ணிச்சு. என்ற முதலாவது கொஸ்டின், ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது இஸ் நாட் அ சிம்பிள் திங். அவர் லெவல் 3 ஸ்டூடெண்ட், என்னை கால் பண்ணி பேசினவர். அப்போ ஒரு லெவல் 3 ஸ்டூடெண்ட் அடுத்த கட்டமாக அவர் முடிச்சுட்டு சார்ட்டர்ட் பண்ணணும்னு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும்போது சிம்பிளாக 2 வருஷம் ரிஜெக்ட் பண்ணி விட்றாங்க. பட் அதுக்கான ஆதாரம் என்னென்னு பார்த்தா, இவங்க லெட்டர் ஃபார்மேட் உண்டு, அது அவங்களா கொடுத்தாங்களோ அல்லது நீங்களா உண்மையிலே பாவிச்சு எழுதி கொடுத்தீங்களோ இட் டசன்ட் மேட்டர். கமிட்டி பார்க்கும்போது ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி கொடுத்துக்கிறார் லெட்டர். பட் நான் ஸ்டூடெண்ட்ஸோட சில பேரோட பேசின டைம் அவங்க சொன்னாங்க, சார் அவங்க வேறு எக்ஸாம் சென்டர்லேருந்து பிடிச்சி வேறு ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி கொடுத்த லெட்டரை அப்படியே கொண்டு வந்து எனக்கு தந்தாங்க சார், நான் அதையே பார்த்து எழுதித்தாங்க, அவசரமாக எழுதித்தாங்க, எங்களுக்கு போகணும்னு ஃபோர்ஸ் பண்ணினாங்க, நாங்கள் சைனை வச்சு கொடுத்தோம்னு சொன்னாங்க. பட் அதெல்லாம் பிறகு எடுப்படாது. பிகாஸ் நீங்கள் சைனை வச்சு கொடுத்துட்டீங்க, உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படி எழுதி கேட்டாங்கன்னா நடந்துச்சு என்னதோ அதை தான் எழுதி கொடுங்க. அப்படியும் ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் ஹோல்லேருந்து. இந்த ஜனவரி 2026 ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அவடத்தை வச்சு உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பாதிக்கப்படாமலுக்கு, அதாவது நீங்கள் தப்பு செய்யாமலுக்கு உங்களுக்கு தண்டனை பெற்றுத்தாரத்துக்கு அது என்ன ஒரு ரீதியாகவும் இருக்கட்டும், அவங்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குதோ எந்த பிரச்சனை இருக்குதோ அப்படி யாராவது பிரச்சனைப்படுத்தினா நீங்கள் எனக்கு அந்த டைம் கால் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன். அவசரப்பட்டு நீங்கள் லெட்டரோ எதுவுமே கொடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாருமே தயவு செஞ்சு எக்ஸாம் ஹோலில் போய் பார்த்து எழுதி பாஸ் பண்ணிடலாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து செஞ்சு தருவாங்க அப்படின்ட்டு அவங்களோட லைஃப்பையும் சேர்த்து நீங்கள் பாழாக்காதீங்க. தயவு செஞ்சு படிச்சுட்டு போங்க. ஏஐடி எக்ஸாம் வந்து அவ்வளோ பெரிய ஹார்ட் எக்ஸாம் இல்லை. ரைட்? நம்மளோட ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம்லேருந்து வந்தவங்களை உருவாக்கி ஏஐடி லெவல் 1 படிப்பிச்சு ஐரனில் 3rd ரேங்க்கு கொண்டு வந்துக்கிறோம். தமிழ் மீடியம், சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 3லேயும் போட்டி போட்டு. அப்போ அவ்வளோ சிம்பிளாகவே எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லி தரும்போது ஏன் நீங்கள் அங்கே போய் பார்த்து எழுதணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸ்பெஷலாக என்னோட ஸ்டூடெண்ட் கிடையாது, பட் நான் மற்றவங்களுக்கு நான் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களோட இன்ஸ்டிடியூட்டில் அப்போ குறைபாடு இருக்குது அல்லது உங்களில் குறைபாடு இருக்குது, அதை சீர் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் எக்ஸாம் ஹோலில் போயிட்டு ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டிட்ட கேட்டு அவர் ஹெல்ப் பண்ண போய் அவரோட வாழ்க்கையும் சேர்த்து பாழாக்கி உங்களோட வாழ்க்கையும் சேர்த்து பாழாக்காதீங்க. இது முதலாவது விஷயத்தை, இதை ப்ரிவென்டிவ் கண்ட்ரோல். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துக்கொள்ளுங்க. ஃபோனை தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க, எந்த மெட்டீரியலும் கொண்டு போகாதீங்க. 2வது விஷயம்,
நீங்கள் அப்படி தப்பு செய்யலை அப்படின்டா போலியான ரீதியாக எழுதி கொடுக்காதீங்க. அவங்க கேட்டாங்கிறதுக்காக அவங்க தந்த ஃபார்மேட்டில் எழுதி கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு எதிராகவே திரும்பும். கேள்வி கேளுங்க, நான் இதுதான் செஞ்சேன், நீங்கள் என்னத்துக்கு இது செய்கிறீங்க? அப்படி இல்லாட்டி உங்களோட இன்ஸ்டிடியூட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி எந்த ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்ன மீறி அங்கே உங்களை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. ஸோ இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வார ஜனவரி 2026 இது பிரச்சனை வரலாம். சரி, ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அல்லது அங்கே வாரவங்க ஏதாவது துவேஷ அடிப்படையில் செய்கிறாங்களா, இட் டசன்ட் மேட்டர். நாம் முதல்ல அதுக்கு தயாராக இருக்கக்கூடாது. முதலாவது இதை ப்ரிவென்ட் பண்ணுங்கள். ப்ரிவென்ட் பண்ணாமலுக்கு நீங்கள் எந்த வட்டுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எடுத்தும் அது நடக்காமலுக்கும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுண்டா நீங்களே லெட்டர் எழுதி கொடுத்து ஆதாரம் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் எ வெரி சீரியஸ் இஷ்யூ. பிகாஸ் 2 வருஷம் 3 வருஷம் உங்களோட வாழ்க்கை பாதிக்க போகிறோங்கிறது பெரிய விஷயம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மேக்ஸிமம் ஏடிலையும் பேசி பார்த்தேன். அவங்க அது கமிட்டி எடுத்த முடிவு, எந்த ஒரு சீராக்கவும் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ரைட்? ஸோ நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் பாழாக்கிறாங்க. தென் அது பிறகு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே ஏடி தேவையில்லை, லெவல் 3 நீங்கள் இது பிறகு எப்படியுமே 2 வருஷம் எடுக்கும், சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, சிஏ வச்சிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அதை நான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு கவனமாக இருங்க, நேர்மையாக இருங்க. ரைட்? அதே சமயம் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமா இருந்தால் நீங்களே ஆதாரங்களை கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க. இது கட்டாயமாக ஒரு அவேர்னஸ் வீடியோவை நினச்சி எல்லா ஏடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொடுங்க. முக்கியமாக அம்பாறையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், குருநாகலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக இருங்க. ரைட்? எக்ஸாம்ஸை நல்லபடியாக செய்யுங்க. நம்மளோட கிளாஸஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு இங்கிலீஷ் மீடியமும் நம்ம சேர்த்து செஞ்சுட்டு போகிறோம். அண்ட் என்ன சரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தால் தைரியமாக என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே? அண்ட் ஸ்டடி வெல் கைஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். நீங்களும் இந்த விஷயங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்க, ஏதாவது உண்மை நடந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோனுடைய கமெண்ட்ஸுக்குள்ளே கட்டாயமாக போட்டு வைங்க. ஸோ இட் ஷுட் பி an awareness for all the 80 students. யாரும் தப்பு செய்யாமல் இருக்கிறது. Thank you all. Have a great day. See you in the next classes and next videos. Have a great day. Bye.